இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபீஸ்ல இட்லி மிளகாய் பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு பேன்ல ஒரு ஆழாக்கு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். 200 கிராம் இருக்கும். இந்த அளவை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3/4 கிலோ இட்லி மிளகாய் பொடி கிடைக்கும். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்றதுனால மொத்தமா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம். அது கொஞ்சம் வறுபட்டதும் ஒரு 1/4 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உடைச்ச கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ கொஞ்சம் பொன்னிறமா மாறினதும் நான் ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு இதுக்கு மேல வேண்டாம், டேஸ்ட் மாறிடும். அப்புறம் ஒரு 1/4 கப் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்க வறுக்காத வேர்க்கடலைன்னா தனியா வறுத்து எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை ஒரு 1/4 கப். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதும் இது எல்லாமே ஒரு 1/4 கப் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பரவாயில்லன்னா நீங்க கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம். இப்ப எள்ளு வெடிக்கிற வரைக்கும் நம்ம அதை வறுத்துக்கலாம். இப்ப எல்லாமே நல்லா பொன்னிறமா வறுபட்டாச்சு. வறுத்தது எல்லாமே ஆறட்டும். இப்போ வரமிளகா நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். எந்த கப்ல உளுந்து அளந்தீங்களோ அதே கப்லயே நீங்க 1 கப் கூட எடுத்துக்கலாம், உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டதுன்னா. இப்போ நான் இதை வறுத்துக்கிறேன். மிளகாவையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்றோம், எண்ணெய் கிடையாது. பாருங்க, இப்போ வறுக்கும் போது இது எல்லாமே குண்டா மாறி திருப்பியும் உடைச்சா உடையிற மாதிரி இருக்கணும். அதையும் நான் ஆற வச்சுட்டேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையே சேர்த்திருக்கேன். அதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய கருவேப்பிலை சேர்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி மாதிரி ஆயிடும். இது நல்லா வறுபட்டதும் நான் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா ஆறியாச்சு. பாருங்க, கருவேப்பிலையை இப்போ நம்ம மசிச்சு பார்த்தா அந்த மாதிரி தூள் தூளா ஆகும். இப்போ நான் மிக்சியில போட்டு ஒரு கோர்ஸ் பவுடரா அரைச்சிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆயாச்சு. இதுல நம்ம சேர்த்திருக்க கருப்புளுந்து, கருவேப்பிலை, வெள்ளை எள்ளு எல்லாமே ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.